அர்ஜென்ட் வெரி வெரி அர்ஜென்ட். அடக்க முடியல அவரால். வீரகேசரி பாவம். அதாவது அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. சில சின்ன சின்ன ப்ராப்ளங்கள். அதாவது யூரின் பாஸ் பண்ணணுன்ட்டு அவருக்கு அந்த ஃபீலிங் வந்த உடனே ஐயோ எங்கே பாத்ரூம்னு எழுந்து ஓடணும். இல்லைன்னா அவர் அறியாமலே லீக்கி பீக்கி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார் அவர். அன்னைக்கு அதே மாதிரி தான். அன்னைக்கு யார் முகத்தில் காலில் விழிச்சாரோ வீரகேசரி, அவருடைய நேஷ்வில் வீட்டில் அங்கே டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பேப்பரை பொட்டிக்கிட்டு இருக்காரு. டிஃபனில் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 8:45 மணி. அவருடைய பெட்ரூம் எல்லாம் மாடியில் தான் இருக்கு. கீழே மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான். அதை அவருடைய பையனும் மருமகளும் யூஸ் பண்ணுறாங்க. பேர குழந்தைகளுக்கு மாடியில் ரூமு, இவங்களுக்கும் ஒரு ரூமு. அப்படியாக வீரகேசரியும் அவருடைய மனைவி பார்வதியும் அங்கே வளைய வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். இப்போ இவருக்கு இந்த பிரச்சனை. அன்னைக்கு காலையில் போகாத வேலை அவர் டிஃபன் பண்ணி சாப்பிட்டு பேப்பரை போட்டு இது பண்ணும்போது திடீர்னு யூரின் பாஸ் பண்ணுற ஃபீலிங் வந்து என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. மாடி ஏறிலாம் ஏறியே போக முடியாது. மாடி ஏறி போனோன்னா அந்த படிகள்லாம் கழுவி விடணும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ கிடுன்னு மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள ரழிஞ்சு டாய்லெட்டுக்கிட்ட போயிட்டாரு. அப்பாடி அப்படின்னு பார்த்தா அவருடைய மருமகள், அதான் அந்த பொண்ணு, நல்ல பொண்ணு பாவம், அவ நிர்வாணமா குளிச்சுக்கிட்டு இருக்கா ஷவரில். நல்லாலும் அது அழகா ஒரு கண்ணாடி மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்ணாடி வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஸோ இவர் மூச்சா போயிட்டு இருக்காரு. அப்பாடி அப்படின்னு ஒரு ரிலீஃப். திரும்பி பார்த்தா மருமகள் குளிச்சுக்கிட்டு இருக்கா. இவரால் நிறுத்தவும் முடியாது. என்னடா பண்றதா ஐயோ அப்படின்னு அவர் நினைச்சு அவசரமா, எப்படி நடக்குமா, பாதியில் எப்படி நிறுத்த முடியும்? ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். பாவம் அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ பாத்திர போறான்ற அவசரத்துல ஒரு மாதிரி பேண்ட் எல்லாம் நனைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ வீரகேசரி, அது நடந்துருச்சு. ஏற்கனவே அவளுக்கு இவரை பார்த்தாலே கண்கொண்டு காணக்கூடாது, பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இதே பிரச்சனை தான். இவரை மட்டும் கரிச்சு கொட்டுவேன். மாமியார்கிட்ட கொஞ்சம் அன்பு இருக்கா மாதிரி நடிப்பேன். இவருக்கு நல்லா தெரியும் நடிக்கிறான்னு. ஆனால் அந்த மாமியார் கிழவிக்கு அது சுத்தமாக புரியவே அவ, ஏண்டி ஷாலினி, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிம்ப. ஐயோ எனக்கும் அப்படித்தான், உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா வீரகேசரி தாங்க முடியாம, நீ என்னம்மா கொடுத்து வச்சிருக்க பார்வதி அவகிட்ட அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு சேம் சைட் கோல் போட்டுருவாங்க பார்வதி அம்மா. அதாவது புருஷன் இது ஏண்டா கெடுக்கிறாருன்னு. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் மருமகள் ஷாலினிக்கு சுத்தமா வீரகேசரியை பிடிக்காது. அவளுக்கு கேசரி பிடிக்கும். முந்திரி போட்ட பைனாப்பிள் கேசரியெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். ஆனா சுத்தமா வீரகேசரியை பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி அவர் போய் அவர் நிர்வாணமா குளிச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு மூச்சாவை போயிட்டு அவசரமா வெளில வரும்போது பார்த்துட்டு ஒரே சத்தம் கூக்குறல, ஐயோ என் பாத்ரூம் வந்து எட்டி பார்க்கறாருன்னு சொல்ல அடிச்சு புரண்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்த புருஷன் ஓடி வந்து பார்க்க, அவர் அப்பதான் ஜிப்பை கூட போட முடியாம இது பண்ணி அவசரமா பாத்ரூம் வந்து வெளியில வந்துட்டு இருக்காரு. இவங்க அம்மா ஒய்ஃப் பார்வதி, நீங்க எங்க அந்த பக்கம் போனீங்க
அப்படின்னு கேட்க வேகமா ஓடி வந்த பையன், அப்பா அறிவு இருக்கா உங்களுக்கு? அவ குளிக்கிற இடத்துல போய் எட்டி பாக்குறீங்களா? குளிக்கிறத எட்டி பாக்குறாரு, குளிக்கிறத எட்டி பாக்குறான்னு கத்துறாவ. ச்சே, மை காட், சச் எ டெரிபிள் மேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அவருக்கு மூஞ்சியெல்லாம் செவந்து என்ன பண்றது தெரியாம, இல்லடே அவசரமா மூச்சோ போக வேண்டியதுன்னா, உங்களுக்கு ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம் இருக்கு, அங்க போய் தொலையாம எதுக்கு எங்க போனீங்க? அதுவும் மருமக எப்ப குளிக்கிறான்னு காத்துன்னு இருந்து அவ பாக்குறதுக்காக வேண்டி உள்ள போனீங்களா? ரொம்ப மோசமான ஆள் நீங்க. ச்சே, எனக்கு சுத்தமா அவங்கள பிடிக்கவே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட். நான் கூட முதல்ல தப்பா சொல்றோம்னு நினைச்சேன். இன்னைக்கு நல்லா கையும் களமா மாட்டிக்கிட்டீங்க. ஒரு பொம்பளை குளிக்கிறத போய் எட்டி எட்டி பாப்பா, அதுவும் யாரு? மருமக. அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரி ஏத்த வீட்டுக்காரி யாராவது குளிச்சு எட்டி பார்த்தா தப்பு இல்லையா? பா சும்மா இருங்கப்பா, என்னவோ ஆர்கியூ பண்றீங்க. பண்ணு தப்பு ஒத்துக்கங்க, அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க முதல்ல. ஏய் ரொம்ப அவசரமா வந்துருதுடா, வீட்டுக்குள்ள போயிட போறேங்கிற கவலையில தான் ஓடி போனேன்டா. எனக்கு குளிக்கிறாலாம் தெரியாதுடா. அதெல்லாம் இப்ப நீங்க கட்டுற கதை. ஐ நோ யூ. உங்களுக்கு கொஞ்சம் பொம்பளை வீக்னஸ் எல்லாம் உண்டு அந்த காலத்திலேயே. அம்மா கூட என்கிட்ட சொல்லி அழுதுருக்கா. அடா பாவி, எதையும் கம்பேர் பண்ணலடா. அவ எனக்கு பொண்ணு மாதிரிடா. அதனால பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு அவ நிர்வாணமா குளிக்கிறானாக்கா போய் எட்டி பார்ப்பீங்களா? ஐ டோன்ட் லைக் திஸ் நான்சென்ஸ். டெரிபிள். யூ 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 யுவர் அம்மா அப்படின்னு கிட்டத்தட்ட எம்எஃப் வரைக்கும் போயிட்டான். அடா பாவி, உன்னை எம்எஸ் படிக்க வச்ச என்ன எம்எஃப்ங்கிறியடா முட்டா. அவருக்கு அவ்வளவுதான், உடம்பெல்லாம் குதிக்குது. அவ ரசிக்கிறா. யாரு? நம்ம ஷாலினி. நல்லா மாட்டிக்கினாரு இவரு. ஒரு உண்மையை சொல்றோ பொய்யை சொல்றோ தெரியாது. ஆனா அங்கேயே நின்று என்னையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. நான் பார்த்த உடனே இந்த நாடகத்தை போடுறாருங்கிற மாதிரி அவரு கதையை கட்டிவிட அவருக்கு அவமானம் தாங்க முடியாம பூமி பழந்து முழுங்கிடாதா, ஐயோ 4 முழம் கயிறு இருந்தா தொங்கிடலாமே, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பண்ணாரு. அப்பதான் அவருடைய ஃப்ரெண்டு அட்லாண்டா இருந்து வந்தார். வந்த உடனே அப்படியே வீடு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கு. வைக்கிறது, என்னப்பா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை நத்திங், வேர் ஆல் ஃபைன் சொல்லி சமாளிக்க, இல்லை இந்த பக்கமா வந்தேன், ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான் வந்து உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கு வர முடியுமா முடியலையான்னு டவுட். ஏன்னா இருட்டில் என்னால் கார் ஓட்ட முடியாது. ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்கிற போது தான் அது பண்ண முடியும். நேற்றுக்கே வந்துட்டேன். நைட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு காலையிலே வேலையை சீக்கிரமாக எதிர்பார்த்தோட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதான் வந்து ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு போகலான்னு. முக்கியமாக அவங்க அப்பா, ஆனால் அவனு சின்ன வயசுலேருந்தே கிளாஸ்மேட் ஆச்சு. அப்படிலாம் சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி, அப்பாடி கரெக்டான நேரத்தில் வந்திருக்கான். இப்போ இவன் கூட கிளம்பி நம்ம அட்லாண்டாவில் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கணும். அங்கேருந்து வேற எங்கேயாவது போகிற வழியை பார்க்கலாம். இந்த வீட்டில் இருக்கவே முடியாது நம்மளால. ஏற்கனவே எத்தனையோ அவமானங்களை தாங்கியாச்சு. ச்சே, இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு கடைசி காலத்தில் 70 வயசுக்கு மேலே இப்படி ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணணுமா? வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பேசுகிற போது இவங்கெல்லாம் அப்புறம் ஒரு மாதிரி, ஏன்னா தேர்ட் பர்சன் வந்துட்டாங்களே, இப்போ எப்படி சண்டை போடுறது? சண்டையெல்லாம் போக அவர் முகம்லாம் வெளியில் போயிடும். இன்னும் ஒரு மாதிரி இருக்கா, இல்லை உடம்பு சரியில்லை 2-3 நாளா. பட் இப்போ ஓகே, உன்னை பார்த்த உடனே தெம்பு வந்துருச்சு. பாருடே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, தோட்டத்துக்கு வா பேசணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குடா, ஒரு வாரம் 10 நாள் உங்கள் வீட்டில் வந்து நான் என்னுடைய மனசை தேத்திக்கணும், ஆற்றிக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். என் மருமகளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவ தலையின மந்திரம் போட்டுடுறேன் என் பிள்ளைக்கு. இவ்வளவோ அன்பா இருப்பான் புள்ள, இப்போ பார்த்தா பயங்கரமா கண்ணா பின்னான்னு திட்டுறான். இன்னைக்கு ரொம்ப பெரிய கட்டு வார்த்தைலாம் சொல்லிட்டான்டா. நமக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. தூக்கில் தொங்கிடலாம் போல ஆயிடுச்சுடாது. ஏய் என்னடி புள்ள பேசுற? பின்ன டேய், வீடுன்னு இருந்தா எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்றாங்க. சில கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கு. இல்லடா, நடந்த விஷயத்த சொன்னா நீ ஆடி போயிடுவ. அவசரமா பாத்ரூம் வந்துருச்சு, அடக்க முடியல. ஓடி போய் மாஸ்டர் பெட்ரூம்ல டாய்லெட் யூஸ் பண்ற போது பக்கத்துல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கா மருமக. கூட தெரியாது எனக்கு, எங்கவல எனக்கு கீழே தரையில போயிட போறதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் தேடி பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் அப்பாடி அப்படின்னு நினைக்கிறது பார்த்தா பக்கத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, எப்படி பாதையில் நிறுத்துறது? பிடிக்க முடியாமல் நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டா. என்ன அவ பார்த்துட்டு நான் வந்து எட்டி எட்டி பார்க்குறேன்னு சொல்லி அவள் குளிக்கிறத என்னை மொத்தமாக பார்த்துட்டாரு. ஏங்க நான் உங்களுக்கு மட்டும்தானே பொண்டாட்டின்லா கத்தி ட்ராமா போட்டாடா அப்படிலாம் சொல்ல, சிச்சி அசிங்கமாக இருக்கு. என்னடா இது இப்படி பண்ணிட்டு? நீ என்னது நான் பண்ணேனா? இல்லடா, இந்த மாதிரி விதி வசத்தில் இந்த மாதிரி ஆயிப்போச்சே.
சரி சரி சரி, நீ ஒரு வாரம் 10 நாள் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் கடகடன்னு ஒரு 5 சட்டை பேண்ட்டு கிட்ட முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கு கிளம்புற போது, பார்வதி எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, இவனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நான் போயிட்டு வரேன் இவரோட அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அவளும் பார்வதியும் பார்த்தா இன்னைக்கு காலைல நடந்த பெரிய சண்டையெல்லாம் பார்த்து அவளுக்கே என்னடா இது புருஷன் இப்படி பண்ணிட்டானேன்னு. அதே நேரத்தில் 70% பண்ணியிருக்க மாட்டான், இப்படி அவனுடைய ப்ராப்ளம் அவனுக்கு அடக்க முடியாமல் பாவம் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்க அவள் விடவே மாட்டேங்கிறா. மருமக ஷாலினி வேணுன்ட்டு தான் பண்ணார், அவர் வேணுன்ட்டு தான் பண்ணார். அங்கேருந்து நேராக பேப்பர் படிக்கிற இடத்துலேருந்து என்னுடைய மாஸ்டர் பெட்ரூம் தெரியும், ஆக்டிவிட்டீஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்காரு. அவர் வாட்ச் பண்ணிட்டு நான் குளிக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவசரமாக வரா மாதிரி வந்திருக்காருலாம் சொல்லி பெரிய பிரச்சனையாக போச்சு. பையனுக்கும் சரி அவங்க ஃப்ரெண்டோட போனால் ஓகே தான்ட்டு அவர் கிளம்பி அட்லாண்டாக்கு போயிட்டாரு. இப்போ இந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு, பார்வதி அம்மாவுக்கு பாவம், புருஷனை என்ன பண்ணுறது இப்படி மாட்டிக்கிட்டாரே அவர், ஏன் இப்படி பண்ணாரு அது இதுன்னு யோஜனையெல்லாம் வர வைக்கிறப்போ மருமக சரி போய் தொலைவிட்டு இந்த கிழம் அங்கேயே அட்லாண்டிலே பர்மனெண்ட்டாக இருந்தால் நல்லது, திரும்பி திரும்பி வராமல் இருந்தால் ஒன்றும் சௌரியம், இந்த கிழவையாவது பரவாயில்ல கொஞ்சம் பயந்துட்டு இருந்துருவேன், அந்த கிழவன் கொஞ்சம் எமக்காத ஆள் இன்னைக்கு நல்ல வகையாக மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்பா கணவன் ஹஸ்பண்ட்ட, ஏங்க எப்படிங்க எப்படி உங்கள் அப்பா இருக்காரு, உங்களுக்கும் அவருக்கும் ஏடி வச்சா கூட எட்டாவது போல் இருக்கு, நீங்கள் எவ்வளோ நல்லவர், எங்கள் அப்பாவும் அப்படி தான் நல்லவர் தாண்டி, எப்படி இந்த மாதிரிலாம் இதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது ஒன்றும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இன்னும் உங்கள் அப்பாவை எடுத்து இடுப்பில் சொல்லிக்கிங்க, அவர் பண்ண அக்கிரமத்தை பார்த்துட்டுமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி விட அதை பற்றி பேசாத, எனக்கு அப்படியே தலையே சுத்துறது, என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறதுக்குள்ள உங்கள் அம்மா அவங்கள்ட்ட இருக்கிற செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு யாரும் 1-2 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சு, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக போய் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோங்கிற மாதிரி யாருக்கிட்டையும் சொல்ல, பொண்ணுகிட்டே அம்மா சும்மா இருமா, இந்த வயசுல போய் தனியாக எங்கம்மா இருப்பேன், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டு, மாதம் 5000 செலவழி யாருக்கு கொடுக்க முடியும், நீ வேற, நானே இங்கே பாவம் இதில் உட்காந்துக்கிட்டு நியூயார்க்கில் வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், நீ என்ன போய் இதெல்லாம் கேட்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இன்னொரு ஃபோன் கால்லாம் பண்ணுறா வைக்கிறா போகிறா. அவளுடைய கவலை அவளுக்கு வந்துட்டாங்க. இப்போ அட்லாண்டாவில் போய் நம்ம வீரகேசரி கொஞ்சம் வீரமா, அதாவது இங்கே பயந்து நடிக்கிட்டு இருந்தவர் அங்கே கொண்டு போய் கொஞ்சம் வீரமா அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃபு ஃபேமிலி அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயும் அதே மாதிரி 2 பசங்க, இந்த 2 பசங்களும் அவங்க அப்பா ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது வீரகேசரியோட நண்பர் மகாதேவன் அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டாரு பையங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு, அவங்க கூட்டு கொடுத்துருமா இருக்காங்க, எல்லாரும் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ சொல்கிறார் அவரு மகாதேவன், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அங்கே வச்சு மனசு வரல, ஏன்னா பிகாஸ் நீ நொந்து நூடுல்ஸாக இருந்த, இங்கே என் மருமகளும் அப்படி தான் என்னை போட்டு மானபங்கப்படுத்துவாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஆனால் வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், சூசைடை பண்ணிக்க முடியும், இருக்கிற வரைக்கும் இருந்து தொலைக்கணுமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஒரு பையன் வந்து சத்தமாக அவன் பிரதர்கிட்ட பேசுகிறான், ஏய் அப்பாவுக்கு அறிவு கிடையாது, ஒரு இடம் கிடையாது, இஸ் சச் அ சர்வ பிச், முட்டாள்தனமாக ஏதோ போய் நேஷனல் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காரு, அண்ட் ஒய் தி ஹெல் ஹி brought this man, இன்னொரு கணவன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, ஏற்கனவே நம்ம வீட்டில் 6-7 பேர் இருக்கோம் போறாதா, இன்னொரு மனுஷன் வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவை கெட்ட வார்த்தைகள்லாம் பேச, ரூமில் இருக்காங்க நல்லா காத்து கேட்கறது. அவன் அம்மா என்னடா இப்படிலாம் பேசுறீங்க ராஸ்கல்ஸ்ன்னு சொல்கிறா, போமா உனக்கு ஒரு வேலை இல்லை, அந்த மனுஷன் ஒரு யூஸ்லெஸ் மேன், அவனை கட்டி நீ இப்படி தான் நீ இவ்வளோ வருஷம் காலம் தள்ளியும் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டோ அடுத்த நாள் காலையிலையோ ஒரு டைரக்ட் ஃப்ளைட்டு, இவர் தான் சொல்லிட்டாரு, கொஞ்சம் அந்த கூட்டில் உப்பு கொஞ்சம் நல்ல கரையில் போட்டிருக்கேன் அப்படி அப்படின்னு அதை சொல்ல, என் சமையல் உங்களுக்கு எரிக்கவே பிடிக்காது, நான் சமைச்சாலே நீங்கள் அது தூத்துவேள், கொஞ்சம் கூட நன்னா இவ்வளோ நாள் வடித்து கொட்டியிருக்கேன், சாப்பிட்டு மருமகளை குறை சொல்கிறதே உங்களுக்கு தொழில்னு சொல்ல, அவன் பாஞ்சு வந்து, ஏன்பா அறிவே இல்லையாப்பா உங்களுக்கு, தமிழில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையிலும் ஒன்று திட்டுவேன் அப்படின்னு சொல்லி 2-3 கெட்ட வார்த்தையை திட்டான். அவ்வளோதான். மகாதேவன் மூஞ்சியை பற்றி காதை பற்றிக்கிட்டான், ஐயோ என் ஃப்ரெண்டு முன்னாடி ஏன்டா பண்ணுறீங்க, அவன் இல்லாத போதான் சொல்லி தொலைங்கடா பாவில, என்ன ஃப்ரெண்டு, பெரிய மயிறு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இவரை வேற வீரகேசரி வேற சொல்ல, வீரகேசரி பிரமிச்சு போய் என்னடா அது அப்படின்னு சொல்லி, நம்ம வீடு மச்சு பெட்டர் போல் இருக்கு,
இந்த வீட்டில் பயங்கரமா இருக்கேன்னு சொல்லி அடுத்த நாளைக்கு காலையில் கொஞ்சம் எல்லாம் காம் டவுன் ஆகி காஃபி சாப்பிட்ட உடனே, அப்பா மகாதேவா, ஒரே ஒரு உதவி பண்ணப்பா, இந்த திருப்பி கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பா, இருக்கிற இடம் சொர்க்கம் போல் இருக்குப்பா, இங்கே பயமா இருக்கு. ஐயோ, என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. என் பையன் தப்பித்து ஒரே ஒரு கெட்ட வார்த்தை சொன்னான், அதுக்கே நான் அவ்வளோ தூரம் பதறி போயிட்டு, இங்கே சர்வசாதாரணமா உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி தான் கூப்பிடுவாங்களா அந்த பசங்க டெய்லி. அவாப்பா அவா, அதெல்லாம் கருகி போகிற அளவுக்கு திட்டுவானுங்க, என்ன பண்ண முடியும். ஒன்றும் வரி பண்ணாத, உனக்கு இது கஷ்டமா இருக்கு பிடிக்கல அப்படின்னா நிச்சயமா உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு திருப்பி கொண்டு வந்து நேஷ்வில்ல விட்டுட்டாரு. வாசல்லையே விட்டுட்டு, இதை பாருப்பா என்னை மாட்டிட்டு விட்டுறாத, வம்பாயிடும், என்ன கூட்டின்னு பண்ணல, உடனே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி மறுபடியும் கத்த போறா, நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவருடைய பேகேஜ் கேஜில் எடுத்து கையில் கொடுத்துட்டு வீட்டு வாசலில் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இவரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவரு கார்ல பேசிட்டு இருக்காரு, டே பசங்களா வெளுத்து கட்டுறீங்களாடா, இவ்வளவு கட்ட வார்த்தை தெரியுமா பேஸ்டர்ஸ் உங்களுக்கு, ராஸ்கல்ஸ், அப்பனையே இதை திட்டுறீங்க. அப்பா நீங்க தானப்பா நடிக்க சொன்னீங்க, உங்க ஃப்ரெண்டு வராரு, அவர் தான் மன கஷ்டத்துல இருக்காரு, கஷ்டத்துக்கு மேல ஒரு பெரிய கஷ்டம், இரு கோடுகள் தத்துவம் மாதிரி ஒன்று பண்ணுங்கடா, என்ன திட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அவன் மனசு ஆறி அவன் வீடு எவ்வளோ பெட்டர்னு திருப்பி போயிடுவான், இல்லைன்னா நம்ம கூடவே இருந்து கழுத்து அறுப்பான்னு சொன்னேல. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.